சமர்ப்பணம். குழந்தை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் படுற பாடு அப்பப்பா. ஒரு பொது விசேஷத்துக்கு போக முடியாது, சொந்தக்காரங்களோட பேச முடியாது. குழந்தை இல்லையான்னு அவங்க கேட்குற போது மனம் நொந்து போகும். அதில் ஒரு விசேஷத்துக்கு போகும்போது உனக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்குற போது அந்த தம்பதியர் குழந்தை இல்லாதவர்கள் படும் பாடு வேதனையோ சொல்லவே முடியாது. அவங்க கேட்கும்போது இன்னும் இல்லை என்று எப்படியோ தத்தளித்த குரலில் சொல்லிடுறோம், தழுதழுத்த குரலில் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் திருமணமாகி எத்தனை வருஷமாச்சுன்னு கேட்பாங்க. அப்பா, வெத்த புண்ணில் வேல் பாய்ச்சியதை போல் அந்த கேள்வி. அதற்கும் பதில் சொல்ல முடியல. 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, சொல்ல முடியாமல் கூனி குறுகி அந்த தம்பதியர் படும் பாடு அப்பப்பா சொல்லவே முடியல. அதை விட இத்தனை வருடமாயுமா இன்னும் குழந்தை இல்லை என்று மேலும் அவர்கள் வேலை பாய்ச்சி வெந்த புண்ணிலே வேலை குத்துனது மாற கேட்குற கேள்வி இருக்கே. அப்பப்பா அந்த தம்பதியர் என்ன பாடுபடுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சத்யேந்திர சித்தர் பீடத்தில் சந்தான பதிகம் பாடப்படுகிறது. சந்தான பாக்கிய வைபவம் சனிக்கிழமை இரவுலையும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் நடக்கும். தம்பதி சமேதராக வந்து உங்கள் கோரிக்கை சீட்டை எழுதி சித்தர் பெருமகனாருடைய தலைப்பாகையில் வச்சிட்டோம்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். தங்கமணி தொட்டில் என்ற ஒன்று இருக்கிறது. அதில் வந்து ராஜகனி தீட்சை கொடுத்து கணவன் மனைவி சமேதராக வச்சு தங்கமணி தொட்டில தாளாட்டி சந்தான பதிகம் பாடும்போது முந்தானையை ஏந்தி மடிப்பிச்சை கேட்டோம்னா எண்ணி 3வது மாதத்தில் கரு உருவாகும். 1 வருட காலத்துக்குள்ளாக சந்தானத்தோடு இந்த இடத்துக்கு வந்து துலாபாரத்தில் குழந்தைக்கு எடைக்கு எடை உங்களால் விரும்புகிறத வந்து செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். உங்கள் கோரிக்கையை சித்தர் பெருமகனாருடைய கிரீடத்தில் வச்சிருவாங்க. 48 நாள் உங்களுக்காக பூஜிக்கப்படும். நிச்சயம் அந்த ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னாலே சந்தான பாக்கியத்தை நானும் பெற்றேன் என்கின்ற இன்ப அதிர்ச்சியோடு நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க. இந்த இடத்துக்கு வந்தால் குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நம்பலாமா வேண்டாமா? அந்த எண்ணம் வேண்டாம். நம்பிக்கையோடு வாருங்கள். சித்தர் பெருமகனாருடைய அருவமான ஆற்றலோடு உங்கள் தேகத்திலே உள்ள கண்ணுக்கு தெரியாத குறைகள் அகன்று குழந்தை பேருக்குண்டான அத்துணை ஆற்றலையும் ஜீவசமாதி உங்களுக்கு கொடுக்கும். வெற்றி நிச்சயம், சந்தான பாக்கியம் நிச்சயம் உண்டு. சமர்ப்பணம். ஆன்மீக அன்பர்களே, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்ம சத்யேந்திர சித்தர் பீடத்தில் ஜீவ சமாதி கொண்டுள்ள ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. ஆன்மீக அன்பர்களே, இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வரக்கூடியவர்கள் அல்லது நோய் நொடியிலிருந்து ஆரோக்கியம் பெற்றவர்கள், கோரிக்கையை நிறைவேற்றியவர்கள், மேலும் இந்த வழிபாட்டில் வந்து கலந்துகிட்டவங்க ரெண்டி சுவாமி குரு பூஜைக்கு என்ன பண்ணணும்னா இருமுடி எடுத்துட்டு வரணும். பச்சை நிறத்தில் இருமுடி கொண்டு வரணும். ஒரு முடியில தேங்காயை நன்றாக சீவி மஞ்சள் பூசி துவாரமிட்டு தேனை நிறைச்சு காரக்கு வச்சு மேலே அரக்கு வச்சு அடைச்சிட்டு பச்சரிசி அதுக்குள்ள போடணும். இதை ஒரு முடியா கட்டிக்கணும். இன்னொரு முடியில சுக்கு, மிளகு, திப்பிலி, பனங்கள் கண்டு, சித்தர்களுக்கு பிடித்த திரிகடுகு ஔஷதம் பனங்கள் கண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அதுபோக பச்சரிசிக்கு வேண்டிய பொங்கலுக்கு வேண்டிய முந்திரி, ஏலம், திராட்சை, நெய் இதை ஒரு முடியில போட்டு கட்டிட்டு இருமுடியாக விரதம் இருந்து சாமி கிட்ட கொண்டு வந்து ரெண்டி சுவாமி குரு பூஜை செப்டம்பர் 30ஆம் தேதினா 29ஆம் தேதி இரவே இந்த இருமுடி பையோடு இங்கு வந்து வேண்டிக்கணும். கடந்த வருடங்களில் இருமுடி கொண்டு வந்தவர்களும் இந்த வருடம் புதிதாக வரக்கூடியவர்களும் சித்தர் பெருமகனார்கிட்ட என்ன கோரிக்கை வச்சீங்களோ அதை நிறைவேறியவர்களும் இனிமேல் என்ன வேண்டுமோ அதை கேட்பதற்கும் இருமுடியை சுமந்து வரலாம். இருமுடியோடு வந்து உங்கள் காணிக்கைகளை ரெண்டி சுவாமிகளினுடைய குரு பூஜை அன்று கொண்டு வந்து அதை எல்லாத்துக்கும் உடைச்சு கொடுத்துருவாங்க. தேங்காயை உடைச்சு தேனை எடுத்து எல்லோருக்கும் அருள் பிரசாதமாகவும், சுக்கு மிளகு திப்பிலியை அரைச்சு பனங்கள் கண்டோடு திரிகடுக ஔஷதமாகவும் பிரசாத ஔஷதமாகவும் பொங்கலும் அன்னைக்கே வச்சு உங்களுக்கு எல்லாருமே எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் எல்லாவற்றையும் அன்றே உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே காலை வச்சிங்கன்னா கோடி நன்மை. சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு பூஜை என்று கால் பதித்தோன் 1 வருட காலத்திற்குள் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வெற்றியோடு வருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கட்டப்பட்ட இந்த ஜீவசமாதியில் நீங்கள் காலை வச்சிங்கன்னா 1 வருட காலத்துக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறி வெற்றியோடு வாழ முடியும். வாருங்கள் இருமுடியோடு சித்தர்களுடைய அன்னதான பூஜையில் கலந்துக்குங்க. சித்தர்களுடைய 18 சித்தர்களுடைய வழிபாட்டில் கலந்துக்குங்க. வழிபாட்டில் கலந்துக்கிறவங்க முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்தமாக வெற்றி வாழ்வு வாழ சித்தர்களுடைய குரு பூஜைக்கு வந்தாலே போதும். குரு பூஜை என்று கால் பதித்தால் ஆண்டு முழுவதும் அவரை வணங்கியதற்கு சமமாக கருதப்படும். அப்படிப்பட்ட சித்தர் பெருமகனாருடைய குரு பூஜை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2 சுவாமிகளுக்கு குரு பூஜை நடக்குது. ஆன்மீகர் அன்பர்களே, அணிதிரண்டு வாருங்கள். சித்தர்களின் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம். வாழ்க, வளர்க, உயர்க. முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.